காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகலில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டியது. தஞ்சை, கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, வல்லம், பூதலூரில் பெய்த மழை காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. திண்டுக்கல்லில் வடமதுரை, அய்யலூர், கொம்பேரிப்பட்டி, மலைப்பட்டி, கடவூர் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பாமக நிறுவனர் ராமதாஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசிக தலைவர் திருமாவளவன் நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராமதாஸ் சிகிச்சை முடிந்து செவ்வாய்க்கிழமை மாலை வீடு திரும்பினார். இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை விசிக தலைவர் திருமாவளவன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திருமாவளவன், மருத்துவர் ராமதாஸை தான் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் அவர் முழுமையாக நலம் பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். காசா மீதான தாக்குதலை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்படும். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் 19,650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். உல்வே பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் தாமரை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட விமான நிலையம் என்ற பெருமை கொண்ட நவி மும்பை விமான நிலையம் சுமார் 1160 ஹெக்டேரில் 3700 மீட்டர் நீளமுள்ள ஓடுதளத்துடன் கட்டப்பட்டுள்ளது. சென்னையில் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் தஷ்வந்திற்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2017 சென்னை போரூர் அருகே 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொன்ற வழக்கில் தஷ்வந்த் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் தஷ்வந்திற்கு கீழமை நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. இதனை எதிர்த்து தஷ்வந்த் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்நிலையில் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தஷ்வந்த் மீதான குற்றத்தை நிரூபிக்க தவறியதாக கூறி தூக்கு தண்டனையை ரத்து செய்து அவரை விடுவித்தது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து 4 விசை படகுகளையும் அதில் இருந்த 30 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி பரஸ்பரம் மன்னிப்பு கோரியதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகை விஜயலட்சுமி குறித்து அவதூறு பேசியதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக சீமான் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. சீமான் மீதான புகாரை திரும்பப் பெறுவதாக விஜயலட்சுமி கூறியதை அடுத்து அவருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. மாதம்பட்டி ரங்கராஜ் 10க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியிருப்பதாக ஜாய் கிறிசில்டா தரப்பு வழக்கறிஞரான MP சுதா குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக மாநில மகளிர் ஆணையத்தில் கிறிசில்டா புகார் அளித்தார். அவருடன் காங்கிரஸ் MPயும் வழக்கறிஞருமான சுதா உடன் இருந்தார். ஜாயோட வழக்கு மட்டும் கிடையாது, ஜாய்க்கு தொடர்ச்சியாக பெண்கள் அவங்களுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க, என்னையும் தொடர்பு கொள்றாங்க. அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நிறைய பெண்களை இதை போன்று ஏமாற்றி விட்டார் என்ற 10க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்களை அணுகியிருக்கிறார்கள். அதையும் நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுக்க போகின்றோம். அந்த ஆவணத்தெல்லாம் சேகரித்திருக்கின்றோம்.
தன் குழந்தைக்கு ஏதாவது நடந்தால் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு என ஜாய் கிறிசல்டா தெரிவித்துள்ளார். தன்னை ஏமாற்றியதாக ரங்கராஜ் மீது மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்த பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாதிக்கப்பட்ட மற்ற பெண்கள் தன்னை தொடர்பு கொண்டதாக கூறினார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன். அது ஏன்னா அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய. ஸோ அதனால் எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். நடிகர்கள் மம்முட்டி, துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் உள்ளிட்டவர்களின் வீடுகள் உட்பட நாடு முழுவதும் 17 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கார் வாங்கியதாக துல்கர் மீது புகார் எழுந்த நிலையில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதன்படி சென்னை அபிராமபுரத்தில் உள்ள நடிகர் துல்கர் சல்மானின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 5 அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அதன்படி நடப்பாண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசு ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் அறிவிக்கப்பட்டது. உலோக கட்டமைப்பு தொடர்பான ஆய்வுக்காக ஜப்பானைச் சேர்ந்த விஞ்ஞானி சுசுமு கிட்டாகாவா, ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராப்சன் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானி ஓமர் எம் யாகி ஆகிய 3 பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 103 இடங்களிலும் பாஜக 100 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் 115 இடங்களில் போட்டியிட்ட ஐக்கிய ஜனதா தளம் இந்த தேர்தலில் 103 தொகுதிகளிலும் 110 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 102 இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தலாம் என தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விலாஸ் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 20 முதல் 25 இடங்களில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகள் மற்றும் வருவாய் கிராமங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதில் உள்ளூர் மக்களிடையே நிலவும் சூழ்நிலை மற்றும் உள்ளூர் மக்களின் கருத்துக்களை பெற்று மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான்குளம், பறையர் தெரு போன்றவை தவிர்க்கப்பட வேண்டிய பெயர்கள் என்றும் இவற்றை அவசியம் மாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அம்மச்சியாபுரம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மேல்நிலை தொட்டியின் குடிநீரை பயன்படுத்தி வருகின்றனர். தண்ணீரில் துர்நாற்றம் வீசியதால் சிலர் தொட்டியில் ஏறி பார்த்தபோது மலம் கலக்கப்பட்டது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக கிராம மக்கள் மேல்நிலை தொட்டி குடிநீரை பயன்படுத்தாத நிலையில் தொட்டியை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கிராம மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் மழலையர் பள்ளிக்கு மேலே செயல்பட்டு வந்த ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. காட்பாடி காங்கேயநல்லூர் பிரதான சாலையில் தரணிவாசன் என்பவருக்கு சொந்தமான 2 மாடி கட்டடம் உள்ளது. இதன் கீழ்த்தளத்தில் தனியார் மழலையர் பள்ளியும், மேல்தளத்தில் வீட்டுமனை விற்பனை அலுவலகமும் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மாணவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை பறிப்பதே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் நோக்கம் என்று அமைச்சரும் திமுக முதன்மைச் செயலாளருமான KN நேரு தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பீகாரை போல தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதித்திட்டம் ஏதேனும் செயல்படுத்த மத்திய அரசு முயன்றால் அதற்கு எதிராக முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு ஒன்று சேர்ந்து போராடும் என தனது அறிக்கையில் எச்சரித்துள்ளார். குறுக்கு வழியை கையாண்டு வென்றுவிடலாம் என பகல் கனவு காணும் பாஜகவிற்கு தமிழர்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் வடமாநில தொழிலாளி எரித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து உடன்குடி அனல்மின் நிலையம் முன்பு வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருவைக்குளத்தில் உள்ள டாஸ்மாகில் ஏற்பட்ட தகராறில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அர்ஜுன் பிரசாத் என்பவர் எரித்துக் கொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்தும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் வடமாநில தொழிலாளர் அனல்மின் நிலைய நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மூர்த்தி ராஜா, முத்துச்செல்வன் ஆகிய 2 இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து பயிற்சி மருத்துவர்களும் முதுநிலை மருத்துவர்களும் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 28ஆம் தேதி பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவர் மட்டுமே கைதான நிலையில் மற்றவர்களை கைது செய்யக்கோரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்னும் கைது நடவடிக்கை எடுக்கப்படாததால் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆந்திர மாநிலத்தில் பட்டாசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோனசீமா மாவட்டம் ராயவரம் கிராமத்தில் லட்சுமி கணபதி என்ற பெயரில் பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பற்றி அருகே உள்ள இடங்களிலும் பரவியது. இதில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டபோது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் தவேகா உறுப்பினர் சரணடைந்துள்ளார். சம்பவத்தன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கரூர் நகர போலீசார் சேலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் காரை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் அந்த நபர் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். முன்ஜாமீன் கேட்டு மனுவும் அளித்துள்ளார். அதே சமயம் மணிகண்டனுக்கு நீதிமன்ற காவல் விதிக்க கோரி போலீசார் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்குதல் நடத்திய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான விடுதியில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்குதல் நடத்தியதாக லட்சுமி மேனன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தங்களுக்குள் சுமூக தீர்வு ஏற்பட்டதாக ஐடி ஊழியர் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. வெளிநாட்டுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தால் முதலில் நீதிமன்றத்தில் 60 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யுங்கள் என நடிகை ஷில்பா ஷெட்டிக்கு மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டது. மும்பை தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தங்களுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் பணத்தை செலுத்திவிட்டு வெளிநாட்டுக்கு செல்லுங்கள் என்று உத்தரவிட்டுள்ளது. குரு ராம்தாஸ் ஜெயந்தியையொட்டி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. மேலும் கண்ணை கவரும் வகையில் வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் விமானப்படையின் விமானங்கள் நிகழ்த்திய சாகச காட்சிகளை பொதுமக்கள் பிரமிப்புடன் கண்டுகளித்தனர். விமானப்படை வீரர்களின் கம்பீர அணிவகுப்பும் நடைபெற்ற நிலையில் விமானப்படையின் தலைமை தளபதி AP சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இமயமலைக்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் பாபாஜி குகையில் தங்கி உணவு அருந்தினார். உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள ஆசிரமத்தில் தங்கிய அவர் அங்கிருந்து பத்ரிநாத் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அங்கிருந்து இமயமலை செல்ல திட்டமிட்ட நிலையில் கடும் மழை மற்றும் பனிப்பொழிவால் பயணத்தை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக பத்ரிநாத்தில் இருந்து பாபாஜி குகைக்கு ரஜினிகாந்த் சென்றார். பாபாஜி ஆசிரமத்தில் உணவருந்திய அவர் அங்குள்ள நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அதன் பிறகு சாலையோர டீ கடையில் தேநீர் அருந்திய ரஜினியுடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.